بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இரு உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிற நிறைய அருள் கொடைகளில் ஆகச் சிறந்ததாக அல்லாஹு தஆலா குழந்தைகளை தந்திருக்கிறான். குழந்தைகளை அல்லாஹ் அருளாகவும் கொடுத்திருக்கிறான். அதே நேரத்தில் அதை அமானிதமாகவும் அல்லாஹ் நம்மிடத்தில் வழங்கியிருக்கிறான். ஒரு பொருள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அந்த பொருளை பாதுகாத்து பராமரித்து மீண்டும் உரியவிடத்தில் அந்த பொருள் ஒப்படைக்கப்படுவதற்கு அமானிதம் என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படும். அருளோடு கூடிய அமானிதமாக அல்லாஹ் குழந்தைகளுக்கான சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அந்த அருள் கொடையை அமானிதத்தை பாதுகாத்து பராமரித்து மீண்டும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. குழந்தைகளை அல்லாஹ் அருளோடும் அமானிதமாகவும் நமக்கு கொடுத்திருக்கிறான். எதற்காக குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். ஏன் பெற்றவர்கள் குழந்தையை வளர்த்து நல்ல சூழலில் அந்த குழந்தைகள் உருவாகுவதற்கான நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்தும் துர்ரியத்தஹும் பி ஈமானின் வ அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்திஹிம். உலகத்தில் ஒரு மனிதன் ஈமானோடு வாழ்ந்து அவனுடைய சந்ததியையும் தன்னுடைய ஈமானை பின்பற்றக்கூடிய சூழலை தன் சந்ததிக்கு உருவாக்கி கொடுத்து அவனும் நல்லவனாக வாழ்கிறான், அவனுடைய சந்ததிகளையும் நல்லவர்களாக வாழ வைக்கிறான். இவர்கள் இருவரையும் நாம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். ஏதோ குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், அவங்கள வளர்க்குறோம், அவங்க வாட்டு வளர்ந்துட்டு வர்றாங்க, அவங்க சூழல் எப்படியோ வளர்ந்துட்டாங்க, திருமணம் முடிஞ்சு அவங்க வாழ்க்கை என்று கடந்து போவதற்காக அல்ல. இந்த பூமியில் தொடர்படுத்தப்பட்ட பெற்றோர்களும் பிள்ளைகளும் சொர்க்கத்தில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். நோக்கத்தை குர்ஆன் பேசுகிறது. ஏதோ வளர்ந்து விட்டு போவதற்காக அல்ல குழந்தைக்கான சூழல், பெற்றோர்களுக்கான அமைப்பு. முடிவு எப்படி உருவாக்கப்பட வேண்டுமானால் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சொர்க்கத்தில் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பெற்றோர்கள் சொர்க்கவாசிகளாக மாறுகிறார்கள், அவர்களால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நரகத்திற்கு போகிறார்கள் என்ற சூழல் வந்தால், அல்லது குழந்தைகள் சொர்க்கத்திற்கு போகிறார்கள், அவர்களை வளர்த்த பெற்றோர்கள் நரகத்திற்கு போகிற சூழல் ஏற்படுமானால் அப்போ பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு தோற்று போகிறது. எனவே அல்லாஹ் நிய்யத்து எப்படி வைக்க வேண்டும் என்பதை குர்ஆனில் பேசுகிறான். என்ன ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான
வழிமுறையை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்ற உலகத்தில் வாழ்ந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் நாளை சொர்க்கத்தில் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த சூழல் பெற்றோர்களும் உருவாக்க வேண்டும், அந்த பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளும் உருவாக வேண்டும். அப்ப எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது. இரண்டாவது ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், பெற்றோர்களும் பிள்ளைகளுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டுமானால் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையின் வழியாக அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, இறைவா என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் குர்ரத்த அய்யுன், எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கு. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுள்ள குடும்பத்திற்கு என்னை தலைவனாக நீ மாற்றி தருவாயாக. என்ன நபிமார்கள் கேட்ட வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப குழந்தைகளால் அந்த குடும்பம் மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக மாறணும், அந்த பெற்றோர்களால் அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ரெண்டு தரப்புலையுமே கண்கள் குளிரக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்வியல் சூழல் அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம், விரிசல்களால் பிரச்சனைகளால் இப்படி ஒரு பிள்ளையை பெறதுக்கு நான் ஒரு கருங்கலை பெற்றிருக்கலான்னு வீட்டில இருந்து ஒரு தகவல் வருது. உங்களுக்கு பிறக்கிறதுக்கு நான் எங்கேயாவது ஒரு குழந்தையா பிறந்திருந்தா நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். பிள்ளைகள் பேசுகிறார்கள். எனவே இரு தரப்புக்குள்ளேயும் மோதல்களும் விரிசல்களும் வித்தியாசமான கருத்து வேறுபாடுகளும் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கையும் குழந்தைகளுக்கான சூழலும் மாறி போய் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்வு இருக்கணும். குர்ரத்த அய்யுன், கண் குளிர்ச்சி, மனதாலும் வாழ்க்கையாலும் செயல்பாட்டாலும் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் பெருமை பெற்றவர்களாக, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பெருமை பெற்றவர்களாக தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது. இது இரண்டாவது குர்ஆன் சொல்லக்கூடிய தகவல். மூன்றாவது செய்தி, ஏன் குழந்தைகள் சிறப்பாக வளர்க்கப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து போனால் எதையும் கொண்டு வர முடியாது. இதா மாத்தல் இன்சானு இன்கத்தா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, மூன்று விஷயத்தை தவிர ஒரு மனிதன் இறந்து போனால் எதையும் நீங்கள் கொண்டு வர முடியாது. சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமான தருமன், அவ் இல்முன் யன்தஃபு பிஹி, பயன்பெறத்தக்க கல்வி, அவ் வலதுன் சாலிஹுன் யதுலஹு, உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையின் பிரார்த்தனை. பயன் தரத்தக்க கல்வி, நிரந்தரமான தர்மங்கள். மூன்றாவது இடத்துல ஒரு குழந்தை கேட்கக்கூடிய துஆ பெற்றோர்களுக்கு பயன்படும். நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி, நாம் என்ன யோசிக்கணும், பெற்றோர்களுடைய பார்வையில் நின்று நாம் இறந்து போனால் நம்முடைய குழந்தைகள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களா? அப்படி குழந்தையை நாம் பெற்று வளர்த்துருக்கிறோமா? எப்போது பெற்றோர்கள் இறப்பார்கள் என்று எதிர்பார்க்கிற குழந்தையையும் பெற்றோர்களால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. இறந்து பல நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பிறகும் பல நாட்கள் ஆனதற்கு பிறகும் கூட தன்னை வளர்த்த தந்தையை பற்றி, தன்னை வளர்த்த தாயை பற்றி ஒரு குழந்தை கண்ணீர் மல்க பேசுகிறான் என்றால், அந்த வரலாற்றை அசை போடுகிறான் என்றால், அவர்களுக்காக அந்த குழந்தை துஆ செய்கிறான் என்றால், அந்த வளர்ப்பின் நோக்கம் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை யோசிக்க முடிகிறது. ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறான். அந்த குழந்தை தந்தை சொன்ன அந்த வார்த்தையை பின்பற்றுகிறான், செயல்படுத்துகிறான். தன் குழந்தைகளிடத்தில் அந்த வார்த்தையை பேசுகிறான். எங்கள் அத்தா இப்படியெல்லாம் சொன்னாங்க, இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, நான் இதெல்லாம் இப்படி செஞ்சேன், நீங்கள் இப்படி செய்யுங்க. அவன் போய் அவன் பிள்ளைக்கு சொல்லித்தர்றான், எங்கள் நன்னா இப்படி சொன்னாரா, எங்கள் அத்தா எனக்கு சொன்னார். வாழையடி வாளியாக ஒரு நற்கரும்பத்தை ஒரு தந்தை சொல்லி கொடுத்த தகவலை அந்த குடும்பம் தன் வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டே போகிறது. தாய் காட்டிய பாசத்தை, பரிவை தன் குழந்தையிடத்தில் பேசுகிறது. எங்கள் அம்மா இப்படியெல்லாம் நடப்பாங்க, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தது தான் நான் வாழ்க்கை பின்பற்றுகிறேன் என்று தன் குழந்தைக்கு பேசுகிறான். அந்த குழந்தை போய் அதோட குழந்தைகிட்ட பேசி, எங்கள் நன்னிம்மா இப்படித்தான் செஞ்சாங்களாம், எங்கள் அம்மாவுக்கு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பரம்பரையாக ஒரு நல்ல காரியம் கடத்தப்படுகிற சூழலில் ஒரு பெற்றோர்களுக்கான செயல்பாடு இருக்கணும். அவங்கள்ட்ட தகவல் சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவங்கள்ட்ட சொன்னால் அது பிரச்சனையாகும்னு எதிர்பார்க்கிற ஒரு பெற்றோர்களுக்கான வாழ்வியலுக்கு பின்னால் நல்வழி காட்டப்பட்ட பெற்றோர்கள் இறப்புக்கு பிறகும் ஒரு குழந்தை நினைக்க வேண்டும். எங்கே வந்து பயன்படும்? ரசூலுல்லாஹ் சொன்ன இடம் கவனிக்கப்பட வேண்டிய இடம். மறுமைக்கு அது பயன்படுகிறது. அதிகாரம் உள்ளே நுழைய முடியாத ஒரு இடம், செல்வாக்கும் செல்வமும் உள்ளே போக முடியாத இடம்.
யார் அல்லாஹ்விடத்தில் வந்து சிபாரிசு செய்ய முடியும்? யார் அல்லாஹ்விடத்தின் அதிகாரத்தின் மீது கை வைக்க முடியும்? அல்லாஹ் முடிவெடுத்த அந்த மறுமையில் யார் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும்? உங்கள் குழந்தை கேட்டால் அந்த பிரார்த்தனை நாளை மறுமையில் வந்து நிற்கும். பெற்றோர்கள் தண்டிக்கப்படுவதற்கான சூழலில் தள்ளப்பட்டதற்கு பிறகு ஒரு சாலிகையான குழந்தை இந்த உலகத்தில் தன் பெற்றோர்களை நினைத்து சிந்திய கண்ணீர் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் போராடும். நரகத்திற்கு தீர்ப்பெழுதப்பட்ட பெற்றோர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இறைவா, என் பெற்றோர்களால் என் வாழ்க்கை நான் சரிபடுவதற்கு காரணமாக என் பெற்றோர்கள் இருந்தார்கள், எனவே அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே விவாதம் செய்வதற்கு அந்த பிரார்த்தனை பயன்படும். அப்ப அதிகாரம் நுழைய முடியாத இடத்துல ஒரு குழந்தை கேட்கிற பிரார்த்தனை மறுமைக்கு பயன்படுமானால் அப்படி பிரார்த்தனை செய்கிற குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பது கவனத்துக்குரிய செய்தி. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகத்தை எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. வலதுன் சாலிஹுன் யதுலகு, ஒரு சாலிஹினான குழந்தை கேட்கிற பிரார்த்தனை. எல்லா குழந்தையும் தகப்பன் நினைக்க மாட்டான், எல்லா குழந்தையும் தாயை நினைக்க மாட்டான், எல்லா குழந்தைகளும் நன்றி உள்ள குழந்தைகளாக உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஒரு சாலிகையான சூழலில் உங்கள் குழந்தை வளர்க்கப்பட்டால், ரொம்ப சாதாரணமாக ஒரு நல்ல குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையில் அல்லாஹ்வை நம்புகிற, அல்லாஹ்வுக்கு அச்சப்படுகிற, அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றுகிற, ரசூலை நேசிக்கிற, ரசூலின் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய, பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை செய்யக்கூடிய, தொழுகை போன்ற மார்க்க கடமைகளை பின்பற்றக்கூடிய, இப்படி நூற்றுக்கணக்கான காரணங்களை எழுதினால் அதற்கு தகுதி உள்ள ஒரு குழந்தை தான் சாலிஹினான குழந்தை, நல்ல குழந்தை, ஈமான் உள்ள குழந்தை. அப்படி ஒரு குழந்தையை நீங்கள் வளர்த்தால், உருவாக்கினால், உங்களால் மெருகூட்ட முடிந்தால், அந்த குழந்தை உங்கள் வாழ்க்கையை நினைத்தது பிரார்த்தனை செய்யுமானால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வின் அரிசை தட்டும், அது அல்லாஹ்விடத்தில் பேசும். எனவே என் இறப்புக்கு பிறகு என் குழந்தை பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் ஒரு நல்ல குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான்காவது காரணம், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பு குறித்தும் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நமக்கு பொறுப்பு கடமைன்னு சொல்லிட்டா ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும். தொழுகை என் கடமை, நான் தொழாம விட்டா அல்லாட்ட பதில் சொல்லணும். நோன்பு எனக்கு கடமை, நான் நோன்பு வைக்காம விட்டா அல்லாட்ட பதில் சொல்லணும். எனக்கு பொருளாதாரம் ஜக்காத்துடைய நிலைமைக்கு வந்து அந்த ஜக்காத்தை நான் கொடுக்கலன்னா என் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு அல்லாட்ட நான் சொல்லணும். கடமை, மறுமை விசாரணை. முஸ்லிம்கள் எப்போதும் அச்சப்படுவாங்க, பிள்ளைகளும் கடமை தான், மறுமையில் விசாரணை தான். குழந்தையும் அப்படித்தான், அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு. எனவே மறுமையில் குழந்தைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும். எப்படி நம் வாழ்க்கை விசாரிக்கப்படுமோ, நம் பொருளாதாரம் விசாரிக்கப்படுமோ, நமது வாலிபம் விசாரிக்கப்படுமோ. நீங்கள் பதில் சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, குழந்தைகள் குறித்து விசாரிக்கப்படும். எப்படி நீ வளர்த்தாய், இல்லை அது சரியில்லாமல் போச்சு, அப்படி அது அவன்கிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய விசாரணை அப்படித்தான். நீங்கள் அவர் அப்படி நடந்தார் அதனால் நான் இப்படி, அவன் நடந்ததை அவன்கிட்ட கேட்டுக்கிறோம். உன் குழந்தை தொழுகை, நீ தொழுக போன்னு சொன்னியா, சொல்லி உன் குழந்தை போகலையா, போகாதது அவன் தவறு, அவன்கிட்ட விசாரணை நான் தனியாக வச்சுக்கிறேன். நீ சொன்னியான்னு அல்லாஹ் கேட்பான். நீ கற்றுக் கொடுத்தாயா, உன்னால் பயிற்றுவிக்கப்பட்டதா, பாடம் நடத்தப்பட்டதா, பண்புகள் சொல்லப்பட்டதா, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றப்பட்டதா இல்லையா, அவன் நடந்தானா இல்லையாங்கிறது அவன்கிட்ட விசாரணை தனியாக நடத்தப்பட, உன் பொறுப்பு நிறைவேற்றப்பட்டதான்னு கேள்வி வரும். எனவே இது கடமை, இது பொறுப்பு. இது செய்யாமல் விடுகிற போது அது பாவமாக குறிக்கப்படுகிறது, தவறிழைத்ததாக குறிக்கப்படுகிறது. மறுமையில் விசாரணை நடத்தப்படும். இப்போ மறுமை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய பொருள்களில் குழந்தையும் ஒன்று. நீங்கள் நடக்க தவறுகிற பட்சத்தில், நம் கவனக்குறைவாக இருக்கிற பட்சத்தில் நிற்க வைத்து அதற்காகவும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்படும். ஐந்தாவது காரணத்தை குர்ஆன் சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பாளர் தன்னுடைய குடும்பம் நரகம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செட்டப்போ அதை பண்ணணும். குடும்பம் சந்தோஷம் கெட்டக்கூடாது, எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை. பிள்ளைகளை திருப்திப்படுத்திட்டா போதும், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திட்டா போதும், பிள்ளைகளுக்கு தேவையான கனவுகளை நிறைவேற்றிட்டா போதும், மார்க்கம் தேவையில்லை, அல்லாஹ் ரசூல் தேவையில்லை, சமுதாயத்தினுடைய கவலையை பற்றி யோசிக்க தேவையில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன பாவங்கள் செய்தாலும் பரவாயில்லை, இவங்க ஹாப்பியாக இருந்துட்டா போதும், இவங்க சந்தோஷமாக, மார்க்கம் அப்படி அனுமதிக்கலை. ஒரு குடும்பம்
தன் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் நரகத்திற்கு போகாத பாதுகாப்பை அந்த உறுப்பினர்கள் ஏற்படுத்தணும். நெருப்பில் கொண்டு போய் பிள்ளை கை வைக்க போகுது, தகப்பன் பார்த்து கொண்டிருப்பானா, தாய் பார்த்து கொண்டிருப்பாளா? சின்ன சேட்டை இடிச்சிட்டாலே தாங்க மாட்டுறாங்க, கோவம் வருது குழந்தைகள் செய்கிற விஷயத்தை. இப்போ நெருப்புகளை கொண்டு போய் கையை விட போகிறான்னா அங்கீகரிக்க மாட்டோம். பிள்ளைகளும் தகப்பன்மார்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, தாயை அங்கீகரிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குழந்தைகளும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ மறுமையில் நரகத்திற்கு ஒரு குடும்பம் போகுமானால் அந்த குடும்பத்தை போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு தேவை என்கிற சிந்தனையை குர்ஆன் உருவாக்குகிறது. ஒரு கணவனாக நின்று, ஒரு தகப்பனாக நின்று தன் குடும்பம் நரகத்திற்கு போகிற சூழலை அவன் உருவாக்க கூடாது. கணவனுக்கான பொறுப்பு என்பது வெறுமனே இன்பத்தை துவிப்பதற்காக மாத்திரமல்ல. தகப்பன் என்கிற பொறுப்பு என்பது தகுதியை உருவாக்கி கொள்வதற்காக மாத்திரமல்ல. தன் குடும்பம் நரகத்திற்கு போய்விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தகப்பனுக்கான பொறுப்பு. மனைவி என்கிற பொறுப்பு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மாத்திரமல்ல, அவள் தன் குடும்பத்தின் ஆபத்தை போக்குவதற்காக அவள் உதவி செய்ய வேண்டும். தாய் என்கிற பொறுப்பு அவளை நல்லவளாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக அல்ல, தன் குடும்பம் நரகத்திற்கு போகாத சூழல் அந்த தாயின் வழியாக உருவாக்கப்படும். அப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, தன் குடும்பம் நரகத்திற்கு போய்விடாத பாதுகாப்புக்கான கேந்திரத்தை ஒரு குடும்பம் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணணும். திட்டமிட்டு அதை நாம் நம்முடைய குடும்பத்திற்குள்ள ஒரு வட்டம் போட்டு வாழ்வதற்கான சூழல் தென்பட வேண்டும். குர்ஆன் இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டுதல் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு பாருங்கள். குழந்தை உண்டாகுவதற்கு முன்னால் இருந்து பிரார்த்தனை வேணுங்குது. நீங்கள் பிரார்த்தனைனாவே கையேந்தி அல்லாட்ட கேட்கறது தான் துவான்னு நாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். துவாவினுடைய ஒரு வடிவம் அது. நம்முடைய எண்ணம் இறைவனின்பால் சாட்டப்படுவதற்கு பேர் தான். என்னுடைய பொறுப்பை அல்லாஹ்வின்பால் நான் ஒப்படைக்கிறேன், என்னுடைய சிந்தனையை அல்லாஹ்வின்பால் நான் குவிக்கிறேன், என்னை என் அல்லாஹ்விடத்தில் நான் சரணாகதியாகிறேன் என்கிற அந்த நிலைக்கு பேர் தான் பிரார்த்தனை. நீங்கள் வாய்களால் கேட்பதில் மாத்திரமே, சில வார்த்தைகளின் வார்த்தை ஜாலங்களால் மாத்திரமே இறைவனிடத்தில் கேட்பதாக நாம் நினைச்சு கொண்டே இருக்கோம். அது மாத்திரமல்ல பிரார்த்தனையினுடைய நோக்கம். உங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வின்பால் செலுத்தப்படணும், ஒப்படைக்கணும், அல்லாட்ட சரணாகதி ஆகிறோம். ரப்பே உன்னானதான் முடியும். ஒரு கணவன் தன் மனைவியை சந்திக்கிற போது நெற்றி முடியல அந்த முடியை பிடிச்சிட்டு உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் சைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தரட்டும்னு பிரார்த்தனை செய்ததற்கு பிறகுதான் இல்லற வாழ்வு துவக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுது. எங்க பாருங்க, குழந்தை உண்டாகுவதற்கு முன்னால் இருந்து பிரார்த்தனை. சரி, உண்டாகி குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்ததற்கு பிறகும் பெற்றோர்கள்ட்ட நல்ல சிந்தனை உருவாகணும். இஸ்லாம் சொல்லுகிற செய்தி அதுதான். நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால், நமக்கு பிறந்துட்டு இவன் எப்படி நல்லவனாக இருப்பாங்கிற சிந்தனையே இன்னும் பெற்றோர்களுக்கு இருக்குது. ஏதாவது சேட்டை பண்ணும்போது மனைவியை திட்டும் போது, உனக்கு பிறந்ததை பாரு எப்படி, என்னமோ அவளா அந்த குழந்தையை பெற்றுக்கிட்ட மாதிரி, உனக்கு பிறந்ததை பாரு எப்படி இருக்குது, உனக்கு பிறந்தது எப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும்னு நம்ம சர்வசாதாரணமாக அந்த இடத்த கடந்து போய் விடுகிறோம். முதல்ல பிரார்த்தனைகள், நல் எண்ணங்களை குழந்தைகள் மீது வைப்பதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்கிறோம். நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க வ மின் துர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிமத்த லக். இறைவா, எங்களை உனக்கு கட்டுப்பட்டோராகவும், நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், எங்களுடைய சந்ததிகளும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாக ஆக்கி கொடு. நோக்காதான், நான் உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள நானும் உனக்கு கட்டுப்படணும், என் சந்ததியும் உனக்கு கட்டுப்படணும். இப்படியும் கேட்டாங்க. ரப்பி ஹபிலி மின சாலிஹின், இறைவா சாலிஹினான குழந்தையை கொடு. பதில் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். எப்படி குழந்தையை அவங்களுக்கு கொடுத்தோம் தெரியுமா? பெருந்தன்மையும் பொறுமையும் உள்ள குழந்தையை நாம் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ என்ன கேட்டாங்க, பதில் எப்படி வந்து விழுகுதுன்னு பாருங்க. அப்போ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும். பெற்றோர்கள், நம்முடைய பார்வைக்கு தவறாக தெரிகிற குழந்தைகள், மாற்று சிந்தனை உள்ள குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்காக வந்து பெற்றோர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை, அந்த எண்ணம், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற அந்த சரணாகதி அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக மாற்றுகிற சூழலை அது உருவாக்கி கொடுக்கும். இன்னைக்கு ஜும்மாவில் உடனே துவா செஞ்சுட்டு அசரில் அந்த குழந்தை வந்து மிகச்சிறந்தவனாக மாறணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பு கிடையாது. இப்போ சமூகத்துக்கு கோபமே அப்படி ஒரு கோபம் இருக்குது.
நம்ம நிறைய துவா செஞ்சுருக்கோம். நம்ம துவா செஞ்சதெல்லாம் நடக்கலைன்னு உம்மத்துக்கு சமீபகால தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு முஸ்லீம்கள்கிட்ட அப்படி ஒரு தரமாட்டம் வந்திருக்கு. நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கிறதல்ல, நாம் கேட்பதை பூரா கொடுக்கறதுக்கு பேரல்ல இறைவன். எது நமக்கு சரியோ அதை கொடுப்பது தான் இறைவன். இறைவன் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவருக்கு பேர் தான் முஸ்லீம். உங்களை அடிமைன்னு சொல்லப்பட்டதின் நோக்கமே அல்லாஹ் என்ன செய்கிறானோ அதை அங்கீகரித்துக் கொள்பவனுக்கு பேர் அடிமை. நாம் நினைத்ததை, நாம் கேட்டதை, நாம் இப்படி விரும்பியதை செய்வதற்கு அல்ல இறைவன் என்பவன். அவன் என்ன செய்கிறானோ அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிற பக்குவத்தை, பயிற்சியை உருவாக்கி கொள்வதற்கு பேர் தான் முஸ்லீம். ஜும்மாவுக்கு பிறகு கேட்டுட்டு அசருக்கு பிறகு அந்த குழந்தை நல்ல குழந்தையாக மாறணும், கேட்டால் உடனே மாறணும். நாங்கள் எவ்வளவு காலங்கள் தவறி இந்த பிரார்த்தனையினுடைய எண்ணத்திற்கு வந்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரார்த்தனை செய்து அந்த சூழலை உருவாக்கி குடும்பம் அந்த நல்ல நிலைக்கு வருகிற போது நல்ல சூழலில் அந்த குழந்தைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் குழந்தைகளை பற்றி பயன்படுத்துகிற இடத்தம் 4 இடங்களை அல்லாஹ் பேசுகிறார். குழந்தைகள் அல்லாஹ் ஹபா, உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அன்பளிப்புகள், ஜீனத், அது உங்களுடைய வாழ்க்கைக்கான அலங்கார பொருட்கள். குழந்தைகள் ரஹ்மத், உங்களுக்கான அருள் கொடைகள். ஜீனத், நிஅமத், உங்களுக்கான வெகுமதிகள், கிஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். 4 இடங்கள். இதை 4மே பொருளாதாரத்தை பற்றியும் அல்லாஹ் இப்படியே சொல்கிறான். இதே 4 வார்த்தைகள். இது 2ஐயும் சேர்த்து திருக்குர்ஆனுடைய ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி பயன்படுத்துகிறான். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் குழந்தையும் உங்கள் பொருளாதாரமும் உங்களுக்கு குழப்பங்கள்னு சொல்கிறான். குழப்பமாகவே இருக்குது நம்ம அந்த வசனத்தை கேட்கும்போது. அருள்கொடைன்னு சொல்கிறான், அப்புறம் இந்த பக்கம் ஆபத்துன்னு சொல்கிறான். உங்கள் வாழ்க்கைக்கான சாதனைகள் உங்கள் குழந்தைகள்னு சொல்கிறான், இங்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கான சோதனைகள்னு சொல்கிறான். அப்போ என்ன, அருளாக நாம் நினைக்கிறதா குழப்பமாக நினைக்கிறதா? அல்லாஹ் கொடுக்குற எல்லாமே அருளான சூழலை தான் அல்லாஹ் குழந்தையை கொடுக்குறான். எங்காவது பிறந்த குழந்தைகளில் கெட்ட குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு தகவல் நாம் இதுவரை கேள்விப்பட்டிருக்குமா? குறைபாடோடு குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புண்டு. எங்காவது உலகத்தில் ஒரு இடத்துல, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு திருடன் குழந்தையாக அமெரிக்காவில் பிறந்தான். ஜப்பானில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை கொலைகார குழந்தை பிறந்திருக்கிறது என்று எங்காவது தகவல் கேள்விப்பட்டோமா? தமிழ்நாட்டின் எங்கேயாவது மூலையில் ஒரு சமூக விரோதி ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எங்கேயாவது கேள்விப்பட்டோமா? எங்கேயுமே அப்படி பிறப்பதில்லையே. தவறு செய்த சூழலில் ஒரு குழந்தைகள் பிறப்பதற்கான சூழலை அல்லாஹ் உலகத்தில் அமைப்பதே இல்லை. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய சூழலில் தான் அந்த குழந்தை பிறக்கிறதே. அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வழிகடக்கிறார்கள். நெருப்பு வனைகளாக, யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை மாற்றுகிறார்கள். அந்த குழந்தைகளை இஸ்லாமிய சூழலில் தான் நாம் பிறக்க வைக்கிறோம் என்கிறது குர்ஆன். அப்ப எப்படி திருடனா ஒருத்தன் மாறினா, எப்படி ஒருத்தன் கொலைகாரனா ஒருத்தன் மாறினா, எப்படி சமூக விரோதியாக ஒருத்தன் மாறினா? மனிதர்களில் இப்படி பிறக்க முடியுமா, இப்படி வாழ முடியுமா, இவர்கள் மனிதர்கள் தானா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமான சூழலில் மனித வாழ்க்கை எப்படி மாறியது? யார் மாற்றியது? அது குழந்தையின் தவறு கிடையாது. குழந்தைக்கு பொறுப்பான பெற்றோர்கள் அதில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்துகிறார்கள். அவங்க தான் மாற்றுறாங்க. வெள்ளை காகிதமாக, பிளெயின் காகிதமாக தான் எல்லாம் குழந்தைய கொடுக்குறான். அதில் என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம். எழுதியது பதிவு செய்யப்படும். அப்போ நாம் என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள், விசாரித்து பாருங்கள். உங்களை கூப்பிட்டு நீங்கள் இல்லாவிட்டால் உங்கள் நட்பு வட்டாரத்திலாவது உங்கள் குழந்தைகள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்க சொல்லுங்கள். நிறைய மாணவர்களோடு தொடர்பு வைத்து கேட்டு நிறைய அதிர்ச்சியான தகவல்களை வாங்கி வச்சுருக்கோம். அவங்க அத்தாவுக்கு ஒரு குழந்தை கொடுக்குற மார்க்கு, அவங்க அம்மாவை பற்றி குழந்தை கொடுக்குற மார்க்கு, வெக்கத்தோடு நாம் சொல்கிறோம், நிறைய பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் பாஸ் மார்க்கே கொடுக்கல. நிறைய பெற்றோர்கள், ஃபெயிலான பெற்றோர்கள் அதிகம். ஏதோ 1-2 பெற்றோர்கள் மாத்திரமே கொஞ்சம் பரவாயில்லாத இடத்துக்கு வந்திருக்காங்களே தவிர, பெருவாரியான பெற்றோர்கள் பிள்ளைகள் போடுகிற மதிப்பெண்ணில் அவர்கள் பாஸ் மார்க் கூட வாங்கலை. அந்த சூழலில் தான் குழந்தைகளுக்கும் நமக்குமான தொடர்பு வைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். மிகுந்த கவனத்தோடு அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நல்வழியில் நம்முடைய சந்ததிகளை கொண்டு செல்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை வளர்ப்பு குறித்து நிரம்ப பேசியிருந்த போதும் கூட திரும்ப திரும்ப கவனப்படுத்தப்பட வேண்டிய காலச்சூழல் வந்து கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் நிறைய கவனப்படுத்த வேண்டிய செய்திகள், பரிமாற வேண்டிய சூழல்கள் அமைந்து கொண்டே இருக்கின்றன. இதில் தந்தை அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் குழந்தைக்கு வர்றாங்க, தாய் என்கிற ஒரு கேரக்டரும் குழந்தை வளர்ப்பில் வர்றாங்க. ரெண்டு பேருக்கும் தனியாகவே சொல்ல வேண்டிய தகவலும் இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை முதல்ல ஒரு ஆளுமை சக்தி, ஒரு பிரம்மாண்டம், ஒரு ரோல் மாடல் அப்படின்னு ஒரு குழந்தையின் மனதில் பதிவாகுவது ஒரு குழந்தையின் தந்தை தான். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் முதல்ல அவன் பார்க்குறது வீட்டில் ஒரு ஆளுமையாக ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்து, தான் கேட்ட பொருளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, யாருக்கு முதல்ல அச்சப்படணும் அப்படிங்கிற இடம் எல்லாம் ஒரு குழந்தையினுடைய மனதில் பின்னால் மாறி போனதற்கு பிறகு வேண்டுமானால் அந்த எண்ணத்தை நிறைய குழந்தைகள் மாற்றிக்கொள்வார்கள். முதல் ரோல் மாடல் தந்தையாக இருப்பார். ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை பொறுத்தளவுக்கு முதல்ல அவன் ஹேர் ஸ்டைலு மேக்சிமம் ஒரு குழந்தைக்கு யார் மாதிரி இருக்கும்னா அவங்க அத்தை மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும். அவர் போடுற மாதிரி சட்டை போடணும்னு முடிவெடுப்பான். அவர் ஸ்டைலில் அந்த வேஷ்டி உடுத்தன்னு நினப்பான். ஒரு குழந்தையினுடைய முதல் மனப்பதிவில் அவன் பார்த்து பதிவான இடமே அவங்க அத்தா தான். நாம் யாரையெல்லாம் ரோல் மாடலாக எடுத்திருப்போம் அல்லது யாரையெல்லாம் ரோல் மாடலாக நாம் நினச்சிருப்போம், ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் பல கட்டங்களில் கோபிக்கிற முகமாகவே காட்டப்பட்ட தந்தையாக இருந்த போதும் கூட ஒரு குழந்தையின் மனதில் பதிகிற முதல் பதிவு தந்தை. முதல்ல நம்மளை ஒரு குழந்தை பதிவாக்குதுன்னா அப்போ நாம் என்ன பதிவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தந்தை கவனப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம். துல்ஹஜ் மாதத்தை கடந்து அதனுடைய ஹஜ்ஜு பெருநாளை கடந்து வந்திருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை ரொம்ப தூக்கலாக பேசிக்கிட்டே இருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகம் தூக்கலாக பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவர் மகன் இஸ்மாயிலினுடைய தியாகம் தான் ரொம்ப முக்கியம். தந்தை போய் கேட்குறாரு, கனவு கண்ட உன் கழுத்தை அறுக்கவா? இன்ஷா அல்லாஹு மின சாபிரின், அல்லாஹ் நாடுனா என்னை அருங்கன்னு தயாரானார். அவர் தன்னை தயார்னு சொன்னதுனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் தலைக்கு மேலே தூக்கி வச்சார். தகப்பனை, உங்களுடைய ஆசைக்கு நான் இசைந்து கொடுக்குறேன்னு மகன் காட்டிய அக்கறை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை தூக்கி நிற்று. நான் வேடிக்கையாக சொல்கிறதுண்டு, யதார்த்தமாக நீங்கள் அப்படி ஒரு செய்தியை போய் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம்னு வைங்க, ஒரு விளையாட்டுக்கு. இந்த மாதிரி கனவு கண்டேன், கனவுல தானே கண்ட விட்டுற வேண்டியதானே, அதை போய் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம்மா பிள்ளை. அடுத்து சொல்லுமா, கனவுல கூட என் கழுத்தை தான் அறுக்கணும்னு உனக்கு தோணுமா? ஏற்கனவே நீ அறுத்ததெல்லாம் பத்தாதுன்னு கனவுலையும் கூட என் கழுத்தை தான் உனக்கு அறுக்கணும்னு தோணுமான்னு கேட்கிற குழந்தையத்தான் வளர்த்து வச்சுருக்கோம். யதார்த்தமாக தன் கழுத்தை அறுக்க துணிந்த ஒரு மகனின் தியாகம்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தத்தை உயர்வாச்சு. அப்போ குழந்தைகளின் தியாகம்தான் தகப்பனுடைய வாழ்க்கையை உயர்வாக்குற சூழலை உருவாக்கி கொடுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, ஒரு தந்தை தன் குழந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய அன்பளிப்பு எது தெரியுமா? நீங்கள் எதையோ வாங்கி கொடுத்துட்டு அன்பளிப்புன்னு நினைக்கிறீங்க. மா நகல வாலிதன் வலதுன் மின் நுகில அஃதலு மின் அதபில் ஹசன். நல் ஒழுக்கத்தை ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதை போல் அன்பளிப்பு எதுவுமே இல்லை. எந்த கடையிலும் எந்த ஃபேக்ட்ரிலையும் நீங்கள் நல்லொழுக்கத்தை வாங்க முடியாது. ஒழுக்கங்கிற வார்த்தை மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கம். என தந்தை செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் குழந்தைகளுக்கு சொல்லித்தராமலே பதிவாக்கப்படுகிறது. அதேமார்கள் கவனிக்க வேண்டிய செய்தி, நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் அல்ல, நீங்கள் செய்கிற செயல்பாட்டை பார்க்கிற உங்கள் குழந்தைகளை தங்களை கண்ணாடிகளாக மாற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய மனதுக்குள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குறது. அதை சத்தியம் என்று நம்புகிறார்கள். அதை செய்தால் நேர்வழி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதை பின்பற்றினால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய செயலை பெற்றோர்கள், குறிப்பாக தந்தைமார்கள் பின்பற்ற வேண்டும். தாய்மார்களுக்கான கவனத்திற்குரிய செய்தி என்னன்னா, அல்லாஹு தஆலா ஈசா நபியினுடைய வரலாற்று குர்ஆனில் பேசுகிறோம். நம்ம அறிந்திருக்கிற செய்தி, தகப்பன் இல்லாமலேயே ஒரு குழந்தையை பிறக்க வைத்தார் இறைவனின் வல்லமையை கொண்டு. தாயும் தகப்பனும் இல்லாமலே ஹதரத் ஆதமை உலகத்திற்கு கொண்டு வந்தவன் அல்லவா? எனவே தகப்பன் இல்லாமல் தாய் மரியமை வைத்து ஹதரத் ஈசாவை பிறக்க வைத்தால் சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான், தாய் இல்லாமல் ஒரு குழந்தை சாத்தியப்படவே செய்யாது. அவ்வளவு முக்கியம் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் தாய் என்பது.
அவள் நினைத்தால் எந்த காரியத்தையும் உருவாக்கலாம். ஆச்சரியம் பாருங்க, இஸ்மாயில் நபியின் தியாகத்தை பேசுகிறோம் பாருங்க. இஸ்மாயில் நபி இப்ராஹிமால் வளர்க்கப்பட்டவர் அல்ல. வனாந்திர காட்டில் கொண்டு வந்து கை குழந்தையை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஹாஜரா அம்மா என்கிற ஒரு தாய் வளர்த்த குழந்தை தான் இஸ்மாயில் நபி. ஒரு தாயால் வளர்க்கப்பட்ட குழந்தை தான் தன் கழுத்தை தருவதற்கு துணிந்தது. ஒரு தாய் வளர்த்த குழந்தை தான் தன் தகப்பனின் தியாகத்தை உயரத்திற்கு கொண்டு போய் வைத்தது. அப்போ ஒரு பெண்ணால் எப்படிப்பட்ட சூழலில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும் என்பதற்கு குர்ஆன் நமக்கு காட்டிய வரலாறு ஆச்சரியமான வரலாறு. அப்போ தாய் இல்லாமல் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல செயல்களுக்கான வாய்ப்பே இல்லை. குறிப்பாக பெற்றோர்களே, தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் உங்களிடத்தில் இயல்பாக வருகிற சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். நிறைய தகப்பன்மார்கள் செல்லம் கொடுக்குற பேரில் நாங்கள் கேஷுவலாக பழகிறோம், நட்பாக பழகிறோங்கிற பேரில் எல்லா காரியத்திற்கும் அங்கீகாரம் கொடுப்பது ஒரு தகப்பனுக்கு அழகே கிடையாது. நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் நான் கேஷுவலாக பேசுவேன்னா தகப்பன் என்பது சாதாரணமான பாக்கியம் கிடையாது. எல்லாவற்றையும் எல்லா இயல்பாகவும் பேசுவதற்கு பேர் தாய் என்கிற அர்த்தம் கிடையாது. நம் குழந்தைக்கு எது சரி என்கிற இடத்தில் அவர்களுக்கான அங்கீகாரம் தருவது அந்த பெற்றோர்களுக்கான பொறுப்பு. பாசம் காட்டப்பட வேண்டும், பரிவு காட்டப்பட வேண்டும். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அந்த பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும். வேற யாரும் வெளியிலிருந்து செய்ய முடியாது, வேற யாருக்கும் தகவல் தெரியாது. அந்த பெருப்புள்ளவர்கள் பெற்றோர்கள். எனவே எல்லாவற்றையும் நாங்கள் கேஷுவலாக இருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்கொள்வோம் என்கிற இடம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில இடங்களில் சாத்தியப்படாது. சில இடங்களில் வேணுமானால் அது பொருத்தப்பாட்டுள்ளதாக இருக்கலாம், பல இடங்களில் அது பொருத்தமில்லாத செயலாக மாறிடும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உயரமாக நிற்க வேண்டிய இடத்துல நிற்கத்தான் செய்யணும். குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து தான் ஆகணும். அதட்டல் காட்ட வேண்டிய இடங்களில் அந்த அதட்டல் காட்டப்படத்தான் வேண்டும். பெற்றோர்கள்ட்ட ரெண்டு பிரச்சனை நடந்துருது. ஒன்று, ஓவராக பாசம் காட்டணுங்க பேரில் போயிடறாங்க. எதுக்கெடுத்தாலும் அதட்டல் பேர் வரிகளாகவும் சில பெற்றோர்கள் மாறிவிடுகிறார்கள். ரொம்ப கவனத்தோடு நடக்கணும். ஒரு கொடி பூமியில் படர்ந்து வருகிறது. படர்ந்து வரும்போது அந்த கொடி என்ன செய்யும்னா, ஏதாவது ஒரு பொருளின் மீது தாங்குவதற்கு அந்த கொடி எதிர்பார்த்து காத்திருக்கும். ஒரு கம்பம், மின் கம்பம் இருக்கிறது, சடச்சடன்னு அந்த மின் கம்பத்தில் ஏறிடும். ஒரு மூங்கில் கம்பு ஊண்டப்பட்டிருக்கு, அந்த கம்பில் இந்த கொடி ஏறும். ஒரு சுவற்றின் மீது என்னன்னா, அந்த கொடி எதன் மீதாவது படர வேண்டும் என்கிற தாகத்தோடு வரும். எது சிக்குதோ அதில் படரும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளும் கொடியாக படர்ந்து வருகிறார்கள். நீங்கள் கம்பமாகவும் செவராகவும் நின்றால் உங்கள் மீது தாங்கி படர்ந்து அவர்கள் தங்களுடைய வளர்ச்சியை காட்டுவார்கள். நீங்கள் தவறவிட்டால் எங்கோ கம்பங்கள் தயாராக இருக்கிறது. நான் விலைக்கு பேச வேண்டிய தேவையில்லை. அந்த இடத்தை பெற்றோர்கள் தவறவிட்டால் நிறைய கம்பங்கள் தயாராக நிற்கின்றன. எனவேதான் அங்கேயெல்லாம் நம் கொடிகள் படர்வதற்கான வாய்ப்பு, சமூக சீர்கேடு நடக்கிறது என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய குழந்தைகள் நமக்கான குழந்தைகள் என்பதை மிகுந்த அக்கறையோடு நாம் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. குர்ஆனுடைய வசனத்தோடு நாம் நினைச்சுவோம். அல்லாஹ் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். தவறான வழியை பின்பற்றி வழிகட்டு போன சில கூட்டத்தார்களை அல்லாஹ் விசாரணை நடத்துகிறான். விசாரணையின் முடிவில் இவர்கள் நரகவாதிகள்னு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குறான். அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பே, நான் கெட்டு போனதுக்கு நான்லாம் காரணம் கிடையாது, இவங்க தான் எனக்கு ரூட் காட்டினாங்க, இந்த ரூட்டில் போங்க, இப்படி பின்பற்றினா இது நன்மைன்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சமூக தலைவர்களாக இருந்தாங்க, மார்க்க அறிஞர்களாக இருந்தாங்க, அவங்க வழிகாட்டினாங்க, அந்த ரூட்டில் நாங்கள் வந்தோம். இப்போ வந்து நின்றா தப்புன்னு நீ சொல்கிற, இது நாங்கள் எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? அவர்கள் தான் குற்றவாளி, அவர்களுக்கு தண்டனை கொடு. இது சமூக தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள் மாத்திரமல்ல, உங்கள் குழந்தையும் நாளைக்கு மறுமையில் போய் நிற்கும். அல்லாட்ட உங்களை சொல்லும், எங்கள் அத்தா தான் இந்த நான் சீர்கெட்டதுக்கு காரணம், எதையுமே சொல்லலை, எங்கள் அம்மா தான் நான் சீர்கெட்டதுக்கு காரணம். ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன் மினல் அதாப், வேதனையில் 2 மடங்கு வேதனை அவங்களுக்கு கொடு. நான் கெட்டு சீரழிந்து இன்றைக்கு நான் உன்னிடத்தில் நரகவாதிங்கிற தீர்ப்பு வாங்கினதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் சரியான சூழலில் என்னை வளர்க்கலை, கண்டிக்கலை. அவங்க ரொம்ப கேஷுவலாக நாங்கள் பழகிறோங்கிற பேரில் எல்லாவற்றையும் கண்டுக்கிறாம இருந்தாங்க. எனவே 2 மடங்கு அவர்களுக்கு தண்டனையை கொடு. லஅனஹும் லஅனன் கபீரா, சாபத்திலேயே பெரிய சாபத்தை கொண்டு அவர்களை சபித்து விடு. சும்மாவெல்லாம் விட்டுறாது. நான் கெட்டு சீர்ஞ்செழுதுக்கு அவங்க அப்படி நம் குழந்தைகள் நாளை மறுமையில் பேசுவார்களானால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி ஒரு சூழல் அமையுமானால் உலகத்தில் தோற்ற பெற்றோர்கள் மறுமையிலையும் அவங்க பிரச்சனை சந்திக்கிறாங்க. இந்த குழந்தையோடு சொர்க்கத்தில் நாம் சங்கமிக்க வேண்டும்.
நமக்கு மறுமையில் சிக்கல் வருகிற போது நம்ம குழந்தைகள் நம்மை அரவணைத்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்கிற குழந்தையாக அந்த குழந்தை வளர்க்கப்பட வேண்டும். உலகத்திலேயும் அந்த குழந்தைகளால் மேம்படுகிறோம், நாளை மறுமையிலேயும் அந்த குழந்தைகளால் நான் மேம்படுகிறோம் என்கிற ஒரு சந்ததிகளுக்கான வாழ்வு உருவாக்கப்படுமானால், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அல்ல, ஒரு குழந்தை இருந்த போதும் கூட அந்த குழந்தை ஒரு சாலிகினான குழந்தையாக, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை வளர்க்கப்படுமானால் அந்த பெற்றோர்கள் உலகத்திலேயும் வெற்றி பெறுகிறார்கள், மறுமையிலேயும் வெற்றி பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல சூழல்களை நாம் நல்லவர்களாக வாழ்வதோடு நம்முடைய சந்ததிகளையும் நல்லவர்களாக வாழ வைத்து சொர்க்கத்தில் நம் சந்ததிகளோடு நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை இணைவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.